ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடிய குணம் படைச்சவங்க யாருன்னா அவங்க மட்டும்தான். சார் நான் கஞ்சியும் சாப்பிட்றேன், கறியும் சாப்பிட்றேன், ரோட்ல விட்டாலும் படுத்துக்கும் சார், 5 ஸ்டார் ஹோட்டலையும் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய குணம் அவர்களுக்கு உண்டு. வாத்திய மேளங்களும் மத்தளங்களும் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தீரும். 7 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எது பண்ணணும்னு நினைச்சாலும் மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்திற்கு பிறகு செய்யலாம். விரும்பிய வரன் கூட பிறந்தவங்களால தேவையில்லாத மன சஞ்சலங்களை தரும். நண்பர்களால கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். மிதுன ராசி என்பது புதனுக்குரிய ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால திருமாலுடைய வழிபாடுகளை செய்யலாம். திருமாலுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். துளசி மாலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதிக்கு சென்று ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று அஸ்ட்ராலஜர் அருண்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 2025 புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில் வழிகாட்ட போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைய போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடிய குணம் படைச்சவங்க யாருன்னா அவங்க மட்டும்தான். சார் நான் கஞ்சியும் சாப்பிட்றேன், கறியும் சாப்பிட்றேன், ரோட்ல விட்டாலும் படுத்துக்கும் சார், 5 ஸ்டார் ஹோட்டலையும் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய குணம் அவர்களுக்கு உண்டு. நான் எப்படி இருக்கணும்ன்றதை என் எதிரில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி பழகக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கே உரிய ஒரு குணம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் தொடக்கத்தில் உங்களுக்கு 12வது இடத்துல குரு இருக்கு. 12ல குரு என்பது குரு பலன் இல்லாத ஒரு காலகட்டம். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தோம்னா 9வது இடத்துல சனி, பூர்வ புண்ணியத்திலும் தகப்பனார் வழி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் சனி, 4ல கேது. உண்மையை சொல்லணும்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாவே மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தெளிவாக இருந்திருப்பாங்களான்னா நிச்சயமாக இல்லை. ஒரு சூனியம் வச்ச வீட்டில் எப்படி இருந்தால் வாழ்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷமே இல்லை, குழப்பமாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்ச உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக 2025 அமைஞ்சே தீரும். குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு அனுகூலமான மாற்றம் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க, உள்ளே போனாலே பிரச்சனை, வெளியில் வந்துட்டா ராஜயோகம், வீட்டுக்குள்ளே போனால் ஏண்டா வந்தோணும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் புலம்புனது அதிகம். படுத்துட்டா தூக்கம் கிடையாது சாமி, பயமாகவே இருக்குது, தேவையில்லாத ஒரு ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஓடிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோட உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருஷமாக அமையும். மனையில் மங்களம் பொங்கக்கூடிய வருஷம். புது நிகழ்ச்சிகளும் புதுவிதமான வாத்திய மேளங்களும் மத்தளங்களும் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகச்சிறந்த நல்ல முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு புது சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். எல்லா விதமான சுபகாரியத்துக்குரிய காலமாகவும் கண்டிப்பாக அமையும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் இருந்த ராகு வெளியில வராரு, 10வது இடத்தை நோக்கி சனி போறாரு. அப்போ ராகு வெளியில வந்து சனி 10ல் போகும்போது நிச்சயமாக வேலையில ஒரு பெரிய சேஞ்ச் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஜாப் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் சேஞ்சை கடவுள் கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி 2வது இடமான வாக்குஸ்தானத்தை சனி 3 வருஷமாக நேரடியாக பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்க்கும்போதெல்லாம் நல்லதை பேசினாலும் குற்றவாளி, உண்மையை சொன்னாலும் தப்பாக போய் சேரும். பொய் பேசும்போது சரின்னு சொன்னவங்க கூட உண்மையை பேசும்போது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத வாழ்ந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாக்கு வன்மை மேலோங்கும். உங்கள் வார்த்தைக்கு அபரிவிதமான அப்படியே ஒரு மரியாதை கொடுத்து உங்களை ஆராதிக்கக்கூடிய காலங்களை கடவுள் ஏற்படுத்துவார். பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு நல்ல விதமான வளர்ச்சிகளை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேரை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தீரும். 7 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் எது பண்ணணும்னு நினைச்சாலும் மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்திற்கு பிறகு செய்யலாம். விரும்பிய வரன் கூடும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பாக அப்பா வழியில் இருந்து வந்த சொத்து வித்து பிரச்சனை சரியாகும். இதுக்கு முன்னாடி பூர்வீகத்துக்கே போக முடியல, அப்பாவோட சண்டை, கருத்து வேறுபாடு. பல பேர் மிதுன ராசிக்கு இந்த 1.5 வருஷம் எடுத்து பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கும். சில பேர் தந்தையை இழந்தவர்கள் இருந்திருப்பார்கள், தந்தையோடு பிரிந்து வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு நிலம் விற்காமல் இருக்குங்க, பூர்வீக வீட்டை என்னால் மூக்க முடியல, அல்லது வேறு ஏதாவது ஒரு லோனில் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த சிக்கல்லிருந்து மீண்டு வந்து அவங்க ஜெயிப்பாங்க. அதற்கு அடுத்தது அவங்களுக்கு முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10ல்
சனி வராரு, 10ல இருந்து ராகு விலகிறாரு. சனி 10ல இருக்கும் பொழுது கண்டிப்பா பட்டத்தையும் பதவியையும் பேர் புகழையும் அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். அதான் எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், சனி கொடுத்துச்சுன்னா யார் தடுப்பாங்கன்னு சொல்லி கேட்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். 12ல் இருக்கிற குரு ஜென்ம குருவா வரும் பட்சத்தில் கொஞ்சம் ஜென்ம குருன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிறைப்பட்ட வாழ்க்கை மாறி தோணும். ஸோ எண்ணத்தையும் சிந்தனைகளையும் தெளிவாக நீங்கள் வடிவமைத்தால் 2025 வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். எந்த விஷயங்களில் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3வது இடத்துல கேது இடம் பெயர்றார். 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்களோடு கொஞ்சம் கவனம். இளைய சகோதரம் இருந்தால் அவங்களோட மன கஷ்டம் வரும், கூட பிறந்தவங்களால தேவையில்லாத மன சஞ்சலங்களை தரும், நண்பர்களால் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக பழகுங்க. ஏன்னா உங்களுடைய பலவீனமே நீங்கள் அதீதமாக நம்பி போய் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்பவே நல்லது. அதற்கு அடுத்தது உங்களுக்கு 9ல் இருந்த சனி விலகினதுனால அப்பா வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும்னு சொல்லியிருந்தேன். அதே இடத்துக்கு ராகு வராரு. திருப்ப ராகு வரும்பொழுதும் தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா எது சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற மனஸ்தாபங்களையும் ஆறாத வழிகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் வரும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். மற்றபடி மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல அற்புதமான வருஷம். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி அடையக்கூடிய வருஷம். அஷ்டமத்து சனி ஆரம்பித்து உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும். குறிப்பாக திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி சண்டை, பிரச்சனை, பிரிவு, இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விடியலை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் துறை தொடங்கலாம் அல்லது எந்த தொழில் துறையினருக்கு ரொம்பவே நல்லது? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கணிப்பொறி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், அந்த பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ அவங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த பயம், பதட்டம், குழப்பம் எல்லாமே சரியாகும். அதற்கு அடுத்தது அவர்கள் தொடங்கக்கூடிய தொழிலை வச்சு நம்ம பார்த்தோம்னா, எந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் அவங்க வெற்றி அடையலாம் அப்படின்னா, இந்த இரும்பு, கனரக தொழில் இது சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படியான பலாபலன்கள் இருக்கு? மாணவர்கள் கடந்த 3 வருஷமாகவே மிதுன ராசியில் என்னதான் படித்தாலும் 100 மார்க் படித்தா கூட 65 தானே எடுக்க முடியுதுன்னு நினச்சி பல பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் சனி பார்வை நேரடியாக வாக்குஸ்தானத்தை பார்த்தாரு. இப்போ அந்த சனி விலகினதுனால மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். விரும்பிய துறைகளில் கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஏற்கனவே அரியர்ஸ் இருந்து அதை கிளியர் பண்ணவே முடியலன்னு நினச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. கல்வியிலிருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே மாறுபடும். இதுக்கு முன்னாடி படிக்கணும்னு நினச்சி புக் எடுத்து வச்சா கூட தூக்கமாக வருதுன்னு நினச்சவங்கலாம் கண்டிப்பாக பாஸ் ஆகி வந்துடுவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மிதுனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் 2025 அவங்களுக்கு எப்படி அமையுது? மிதுனராசியில் பிறந்த பெண்கள் நிச்சயமாக ஒரு புரட்சிகரமான வருஷமாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லுவேன். முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பூராட நட்சத்திரம் சுக்கிரன் உடைய அதிபதியில் பிறக்கிறதுனால 2025 ஒட்டுமொத்தமாக பெண்களுக்குரிய வருஷமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மிதுனராசி பெண்களுக்கு 12ஆம் இடம் என்பது ஒரு நல்ல செலவுகளுக்கு திட்டமிட்டு பல முக்கிய காரியங்களை மிதுனராசியில் பிறந்த பெண்கள் இந்த வருஷத்தில் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பணம் சம்பாரித்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கூட சரியான விதத்தில் அதை செயல்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. கையில் இருந்து ஒரு 5 லட்சத்தை செலவு பண்ணி தேவையில்லாத இதில் போய் லாக் ஆகிட்டோமோ அப்படின்னு நினச்சி புலம்புனவங்களாம் திட்டமிடலோடு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். ஸோ மிதுனராசி பெண்கள் திட்டமிட்டு இந்த காலத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அடுத்து இவர்கள் செல்லக்கூடிய கோவில்கள், பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? இவங்க மிதுன ராசி என்பது புதனுக்குரிய ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால திருமாலுடைய வழிபாடுகளை செய்யலாம். பெருமாளுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். துளசி மாலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதிக்கு சென்று அணிந்து வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். நேரம் இருந்துச்சுன்னா திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய பரிகார தலத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். ஸோ அங்கே போயிட்டு இறைவனை மனமுருக கையெழுத்து வணங்கி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மாலை உங்கள் கையால் போட்டுவாங்க. கடவுளுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை % நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அபோவ் 65ன்னு சொல்லலாம் ஜாதகப்படி. ஏன் 65ல் இறங்கிடுச்சுன்னு சொன்னால், ஜென்ம குருவா வராரு குரு. 12ல் குரு மறைஞ்சிருந்தார். இப்போ ஜென்மத்தில் குரு வந்திருக்கும் பட்சத்தில் குரு பலன் இல்லை. பட் இருந்தாலும் 9ல் ராகு, 3வது இடத்துல கேது,
அதில் முக்கியமாக 10ல் இருக்கக்கூடிய சனி, இந்த அடிப்படையில் கொஞ்சம் அவங்க நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய வருஷமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த வருஷம் நல்ல பலன்களை தரக்கூடிய வருஷமாக இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு above 65 to 17 கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்ல வருஷமா இருக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ.